நேற்று நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதத்தினுடைய 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Heaviness in the heart of man maketh it stoop, but a good word maketh it glad. Heaviness in the heart, good word. இருதயத்தில் உள்ள கவலை, நல் வார்த்தை. புரிந்து கொள்ளுங்கள், 2 வார்த்தைகளுக்கும் உள்ள எதிர்பதங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேற்றுமைகள் எவ்வாறு வருகின்றன? Look at the contrast. நீங்க பாருங்களேன், பைபிள் சொல்லுகிறத, மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை ஒரு மனுஷனை ஒடுக்குதுங்க. சிலருக்கு எந்த வியாதியும் இருக்காது, எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் வியாதி தெரியாது. ஏன்னா கவலை ஸ்கேனில் வெளிப்படாது. கவலையை ஸ்கேன் பண்ண முடியாது. எந்த கவலைக்குரிய விஷயமும் ஸ்கேனரில் வராது. பின்பு என்ன செய்வது? ஐயோ, ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறார், மெலிந்து கொண்டு வருகிறார், சோகமாக வாழ்கிறார். என்ன செய்வது அவரை? அடுத்த வார்த்தை நீங்கள் பைபிள் சொல்லுகிறதை பாருங்கள், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல் வார்த்தை. இந்த பூமியில் ஒடுக்குகிற, கொட்டுகிற, தேள் கொட்டுவது போல் கொட்டுகிற வார்த்தைகளை பேச தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸ்கூலுக்கு போயிருக்கிறார்களோ, படித்திருக்கிறார்களோ, படிக்கவில்லையோ, அல்லது படித்தவர்களோ, அறிவாளிகளோ, பணக்காரர்களோ, ஏழைகளோ, ஆனால் பேச்சில் நாம் அனைவரும் வித்தர்கள். அதுவும் தேள் கொட்டுவது போல பேசுவதும், இகழ்ந்து பேசுவதிலும், கேவலமாக பேசுவதிலும், ஒருவரை மட்டம் தட்டி கீழ்த்தரமாக பேசுவதிலும் வல்லுனர்கள், அதில் வித்தை அறிந்தவர்கள், ஒருவரை பேச்சிலேயே கொன்றுவிடக்கூடிய சக்தி உள்ளவர்கள். பைபிள் சொல்கிறது, ஆகவே தான் மனுஷனுடைய கவலை, இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குது. கொஞ்சம் பேசுங்க, நல் வார்த்தைகளை பேசுங்க. ஆப்பிள் வாங்கி கொடுத்தேன், சோறு போட்டேன், ஆரஞ்சு வாங்கி கொடுத்தேன், கட்டில் வாங்கி கொடுத்தேன், நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுத்தேன். நோ, பிச்சைக்காரர்களுக்கு கூட பலர் அதை செய்கிறார்கள். நல்வார்த்தை, நல்வார்த்தை எத்தனை பேர் பேசுகிறோம் நம்ம வீடுகளில்? அன்பானவர்களை சற்று யோசித்து பாருங்கள். குடும்பங்களில் நல்வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? முகத்தை ஏதோ அரைந்தது போல வைத்துக்கொண்டு கிடுகிடு கடுகடு என்று பேசி கொண்டிருப்பதினால் அர்த்தமில்லை. நல்வார்த்தைகளை பேசணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் நல்லது நடக்கணும். அதற்கு பேர் தான் நல்வார்த்தை. வார்த்தைகளினால் நன்மை உண்டாக வேண்டும். அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நல்வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சி நல்ல மருந்து.
மகிழ்ச்சி நல்ல மருந்தாய் இருக்கிறபடினால் சுகம் உண்டாகும். ஒடுங்கி போன முகம், சரீரம் பலனடையும். ஆண்டவர் மகிழ்ச்சி தருவார், சுகமும் தருவார். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள். பயப்படாதே